உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் ஒரு முக்கிய பிரச்சனையை அலசி வருகிறது உள்ளது உள்ளபடி. முதற்கட்ட காட்சிகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும். எதை பற்றி இந்த நிகழ்ச்சியில நாம் விரிவாக பேசுறோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையோட இனிமையோடு நேரடியாக தொடர்பு கொண்டது சர்க்கரை இனிப்பு. இதை உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அது இனிப்பை தருகிறதா, இனிப்பா இருக்கிறதா கரும்பு விவசாயம் அப்படிங்கிற கேள்வி நெடுநாட்களாக நம்முடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல எழக்கூடிய கேள்வி. இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன, நிறைவேறிய கோரிக்கைகள் என்ன, நிறைவேறாத குறைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாம் பேச இருக்கின்றோம். அரசியல் கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகள், அதுல நிறைவேறியவை, நிறைவேற வேண்டியவை, இவற்றையெல்லாம் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில நாம் விரிவாக அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்பதற்காக எமது சென்னை அரங்கத்தில் திரு புருஷோத்தமன், தமிழக விவசாயிகள் சங்கத்துடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் இணைகிறார். அதே போல தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்தும் சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். எமது கோவை அரங்கத்திலிருந்து திரு பொன்னையன், கரும்பு விவசாயிகள் சங்க தேசிய ஒருங்கிணைப்பாளர், அவர் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். திரு பொன்னையன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல எமது மதுரை அரங்கத்திலிருந்து கரும்பு விவசாயி திரு சிவ சண்முகவேல் அவர்களும் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கரும்பு விவசாயம் அதாவது நேரடியாக நம்முடைய வாழ்க்கையோட இனிமையோடு தொடர்புடையது. இது பற்றிய சில அடிப்படை புள்ளி விவரங்களை நாம் பார்க்கலாம். அகில இந்திய அளவுல எந்த அளவுக்கு கரும்பு உற்பத்தி இருக்கிறது, உலக அளவுல நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். உலக அளவில் இந்தியா கரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக அதிக அளவுக்கு கரும்பு இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகிறது. ஆனாலும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுதான் விவசாயிகளுடைய பிரச்சனையாக. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கின்றோம். கரும்பு உற்பத்தி என்று எடுத்துக்கொண்டால் 203 லட்சம் டன்னானது இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது. அதையும் மீறி இறக்குமதி செய்யப்படுகிறது கரும்புங்கிறது வேற விஷயம். மேலும் சில புள்ளி விவரங்களை நாம் பார்க்க இருக்கோம். சாகுபடி அப்படின்னு பார்த்தா 2.93 லட்சம் ஹெக்டேர் அளவுல கரும்பு சாகுபடியானது செய்யப்படுகிறது. இதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு புருஷோத்தமன் அவர்கள்ட்ட, உலக அளவுல இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது, பிரேசிலுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பெருமை சொல்லலாம். ஆனா இப்ப எனக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, நிச்சயமா நம்ம தன்னிறைவை அடைந்திருக்கிறோம், நம்மளுடைய தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனாலும் கரும்பானது இறக்குமதி செய்யப்படுகிறது. என்ன காரணத்தினால்? அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது? நீங்க முதல்ல சொல்லும் போதே கரும்பு இனிப்பு, நீங்க மத்திய அரசுடைய கொள்கையால் இன்றைக்கு கரும்பு விலை கசந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால் இந்தியாவுடைய உற்பத்தி என்பது, இந்திய தேசிய அளவில் உற்பத்தி என்பது 2,45,00,000 டன்னுங்க. இதுல நுகர்வு தேவைக்காக 1,60,00,000, உபரியாக இதுல ஒரு 85 லட்சம் டன் பார்த்தா கூடுதலாக இருக்கும்போது இறக்குமதி செய்கிறார்கள். கச்சா சர்க்கரை இறக்குமதி செய்து அதன் மூலமாக அது பெறக்கூடிய அழுக்கு மூலமா அந்த அழுக்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சாக்லேட் போன்ற உபகரணங்கள் தயாரிப்பதற்காக இறக்குமதிக்காக அங்கிருந்து அரசியல்வாதிகள் இறக்குகிறார்கள். என்னவென்றால் உலக வர்த்தக அமைப்பு என்பது இறக்குமதிக்கு எந்த ஒரு நாடும் 150% வரி போடலாம் என்று சொல்லுது. ஆனா இந்த தேசிய அளவில் நம்ம இந்தியாவில் ஏறக்குறைய 1998 தான் அதிகபட்சமாக 60% வரியை தடை செய்திருக்கார்கள். இதற்காக இந்திய அளவில் விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு பிப்ரவரி மாதம் போயிட்டு பிரதம மந்திரியும் வேளாண் துறை அமைச்சரையும் சந்திச்சு இறக்குமதிக்கான தீர்வை கூடுதலாக விதிக்க வேண்டும், இறக்குமதி தடை செய்ய வேண்டும், ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதான 10-15% இம்போர்ட் டியூட்டி ஆனது கூட்டப்பட்டது. உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான மத்திய அரசாங்கம்? ஏற்கவில்லை. அதனால்தான் கூடி இருக்கு இல்லையா இம்போர்ட் டியூட்டி? எதுங்க இம்போர்ட்னா? இம்போர்ட் டியூட்டி அதாவது இறக்குமதி செய்யறது இந்திய விவசாயிகளை பாதிக்குது, அதனால அதுக்கான தீர்வு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 15% இன்க்ரீஸ் செய்திருக்கிறதே அரசாங்கம். ஏற்றுமதி என்பது இந்த உலக நாடுகள்ல பிரேசில், அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல ஏற்றுமதிக்கு அதிகபட்சமாக மானியம் கொடுத்து அவர்கள் உலக சந்தையில போடும்போது அவங்களுக்கு ஒரு டன் 28,000 ரூபாங்க. நாம இங்கிருந்து 32 ரூபாய் அங்க போய் இருக்கும்போது போட்டி போட முடியல. ஏற்றுமதிக்கான வாய்ப்பு பார்த்தா மத்திய அரசாங்கத்தில் கொள்கையால் ஏற்றுமதியும் பாதிக்கப்படுகிறது. நான் திரு பொன்னையன் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகின்றேன். உலக அளவுல 2வது இடத்துல நாம் வகிக்கிறோம், தன்னிறைவு அடைந்திருக்கிறோம். ஆனாலும் இம்போர்ட் செய்யப்படுது கரும்பு, இறக்குமதி செய்யப்படுது. தொடர்ந்து கரும்பு விவசாயிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். உங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்றுதான இம்போர்ட் டியூட்டியை மத்திய அரசாங்கமும் கூட்டி இருக்கிறது. வேற என்ன இதுல வேற என்ன குறைகள் இருக்கு உங்களுக்கு?
திரு பொன்னையன், நான் பேசுவது உங்களுக்கு விளங்குதா? திரு பொன்னையன். கேட்குது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நண்பர் புருஷோத்தம அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவிலேயே தேவைக்கு அதிகமான சர்க்கரை இங்கே உற்பத்தி செய்து குவிந்து கிடக்கிற பொழுது மத்திய அரசு பிரேசில் இருந்தும் மற்ற வெளிநாடுகளிலிருந்தும் கல்கத்தா துறைமுகத்தின் வழியாக மிக அதிகமான சர்க்கரையை இறக்குமதி செய்தது. அதற்காக நாங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியிலே இந்திய அளவில் இருந்த விவசாயிகளை திரட்டி நடத்தி சரத்பவார் அவர்களை சந்தித்தும் முறையிட்டிருந்தோம். ஓரளவுக்கு அவர்கள் இறக்குமதிக்கான தீர்வையை சற்று கூட்டினார்கள். அந்த கோரிக்கைக்கு பிறகு இன்றைக்கு ஏற்றுமதிக்கான ஊக்க மானியமாக 4000 கோடியை வேளாண் துறை அறிவித்தது. இவைகள் போதாது, இன்னும் அதிகமான சர்க்கரையை ஒன்று இங்கிருந்து வெளியிலே ஏற்றுமதி செய்ய வேண்டும், அல்லது வெளியில இருந்து உள்ளே வருகிற சர்க்கரையை குறைக்க வேண்டும். உள்நாட்டு சர்க்கரையினுடைய உற்பத்தி செலவுக்கு குறையாமல் விலையிலேதான் வெளியிலிருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்ய வேண்டும் என்கிற அந்த சிவிடி பார்முலாவை இவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது உலக வர்த்தக நிறுவனத்திலேயே அனுமதிக்கப்பட்டது. உள்நாட்டினுடைய உற்பத்தியை ஈடுகட்டி வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்கிற பொழுது இந்த உற்பத்தி செலவுக்கு அங்கிருந்து வருகிற சர்க்கரை அதிகமானதாக விலை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஒரு நிலை வருகிற பொழுது இந்திய அரசு, டெல்லியில் இருக்கிற இவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களுடைய லாப நலனை பாதுகாக்கிறதே தவிர உள்நாட்டில் இருக்கிற இந்த ஆலைகளையும் பாதுகாப்பதில்லை, இந்த ஆலைகளை நம்பி இருக்கிற பல கோடி விவசாயிகளையும் பாதுகாப்பதில்லை என்பதுதான் இவருடைய கரும்பு விவசாய கொள்கையாக அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்க நான் எமது மதுரை விருந்தினர் திரு சிவசண்முகவேல் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகின்றேன். அதாவது இம்போர்ட் டியூட்டியை கூட்டணும் அப்படிங்கிறது தான் கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காஃபில பார்த்தா 100% இம்போர்ட் டியூட்டி, தேங்காயில 70%, ஆப்பிள் 50%. ஏன் கரும்பு இங்க உபரியாக கிடைக்கும் பொழுது எதற்காக இறக்குமதி செய்யறீங்க? செய்தாலும் கூட ஏன் இந்த இறக்குமதி தீர்வானது குறைவாக இருக்கிறதுங்கிறது கோரிக்கையாகிறது. இதை தாண்டி நீங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்ன? கரும்பு இனிப்பான செய்தி. கரும்பு என்று சொன்னாலே இனிப்புன்னு அர்த்தம். அது இனிப்பான செய்தியாக எங்களுக்கு இல்லை. கரும்பு என்று நினைத்தாலே இப்ப எங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு உணர்வை உண்டு பண்ணி உள்ளது. இதன் காரணம் என்னன்னா, அயல்நாட்டு உற்பத்தி இறக்குமதி பண்றாங்க. இங்க நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்கும் போது அவங்க அங்க வெளியே இருந்து இங்க இறக்குமதி பண்ணும்போது அதுல எக்ஸஸ் வரி கிடைக்குது. அவங்களுக்கு இறக்கும் போதும் வரி கிடைக்குது, ஏற்றுமதி பண்ணும்போதும் வரி கிடைக்குது. இவங்களே முதல்ல ஏற்றுமதி பண்றாங்க, திருப்பி அவங்களே இறக்குமதி பண்றாங்க. இதனால நம்ம கிட்ட நம்ம சட்டில சாப்பாடு நிறைய இருக்கும்போது அடுத்தவங்க சட்டில இருந்து சாப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்கு நிலவரம். பார்வையாக இருக்க மேலும் சில புள்ளி விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அப்படின்னா அதிகமாக பட்டியலிடலாம். அதற்கு முன்பாக சில புள்ளி விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு பார்த்தா இந்தியால 571 ஆலைகள் இருப்பதாக நமக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் 44 ஆலைகள் இருப்பதாகவும் சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சில விவரங்களை பார்க்கலாம். இதுல இருந்து தயாரிக்கக்கூடிய முக்கிய பொருட்கள் அப்படின்னு எடுத்தா சர்க்கரையும் வெல்லமும் தான் பிரதானமாக கரும்புல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள். உப பொருட்கள் அப்படின்னால் எத்தனால், ஈஸ்ட், மின்சாரம் இவையெல்லாமும் கிடைக்கிறது. எத்தனால் சார்ந்தெல்லாம் தொடர்ந்து விவசாயிகளிடையே கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதைத்தான் திரு புருஷோத்தமன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இன்று நேற்றல்ல தொடர்ந்து கரும்பு விவசாயிகளால முன்வைக்கப்படுது. அதுக்கு மாற்றுவாதம் என்னவென்றால், இதை பெரிய அளவுக்கு ஊக்குவித்தால் உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறது இன்னொரு பார்வையாக இருக்கிறது. தடை பெற்று போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? நிச்சயமாக சர்க்கரை உபரியாக இருக்கும்போது அந்த சர்க்கரையிலிருந்து எத்தனால் தயார் செய்யலாங்க. இப்போ ஒரு டன் கரும்புல இருந்து ஏறக்குறைய 90 கிலோ சர்க்கரை கிடைக்கும் பொழுது அதுல 45 கிலோ ஏறக்குறைய 50% எத்தனாலாக மாற்றும் பொழுது ஒரு டன்னிலிருந்து கிடைக்கிற 45 கிலோவிலிருந்து 40 லிட்டர் எத்தனால் பயோ பெட்ரோல் கிடைக்கிறது. மற்றும் அதிலிருந்து 45 கிலோ மொலாசஸ் கிடைக்குது. அதிலிருந்து குடிசாராயம் தயார் பண்றோம், அது ஒரு 80 லிட்டர். ஒரு டன் கரும்புல இருந்து 365 கிலோ பகாஸ் கிடைக்குது. பகாஸ் எரிய போட்டா ஏறக்குறைய 90 யூனிட் மின்சாரம் கிடைக்குது.
அதுல இருந்து பிரஸ்மெட் கிடைக்குது. பிரஸ்மெட்ல இருந்து ஏறக்குறைய வந்து பார்த்தாக்கா 25 கிலோ பயோகேஸ் கிடைக்குதுங்க. சாணியில இருந்தும் பிரஸ்மெட்ல இருந்து 25 கிலோ பயோகேஸ் கிடைக்குது. சாணியில வந்து பார்த்தா ஒரு 40 கிலோ பயோகேஸ் கிடைக்குது, எரிசான வாயு அப்படின்னு. ஆகவே இதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒன்னு பகாஸ்ல இருந்து நீங்க மின்சாரம் தயார் பண்ணாம நீங்க அட்டையா தயார் பண்ணா, காகிதமா தயார் பண்ணா ஏறக்குறைய வந்து பார்த்தா 60 கிலோ கிடைக்குதுங்க. ஆகவே இதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்பது ஏறக்குறைய 36,000 ரூபாய். இதுல என்னன்னா 45 கிலோ சர்க்கரைக்கு மட்டும்தான் நம்ம மதிப்பு போட்டுருக்கோம், எத்தனால் போட்டுருக்கோம். 45 கிலோ வந்து விலையே போடவே இல்லை. அந்த 45 கிலோவை நுகர்வோருக்கு கொடுக்கலாம். ஏன்னா தேசிய அளவில் ஏறக்குறைய வந்து பார்த்தா ஒரு 85 லட்சம் டன் உபரியாக இருக்கிறது இங்கு போட்டி. அந்த நிலையில வந்து பார்த்தா ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இல்லாமல் இறக்குமதி செய்யும் பொழுது இங்க பெரிய நெருக்கடி வருகிறது. ஆகவே இன்றைக்கு அயல்நாட்டு வாணிபத்தில் வந்து பார்த்தா ஏறக்குறைய இந்த பெட்ரோல் இறக்குமதிக்காக மட்டும் 6 லட்சம் கோடி வந்து அந்நிய செலாவணி செய்யறாங்க. ஆகவே இந்த பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனால் தயார் செய்தால் நிச்சயமாக நாடு வல்லரசாகும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லைங்க. பெரிய அளவுக்கு வெளிநாடுகளை எரிபொருளுக்காக நாம் நம்பி இருக்கின்றோம். கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனால நாம் பயன்படுத்தினோமே, ஆனால் இதுல இருந்து பெரிய அளவுக்கு நாம் விடுபடலாம் அப்படிங்கிறது கரும்பு விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக ஒரு கொள்கை எல்லாம் வகுக்கப்பட்டது. 5% வந்து பிளண்ட் செய்யணும் என்று. ஆனால் அவையெல்லாம் முடங்கி போனதாக குற்றச்சாட்டு. ஏன் முடங்கி போனது? இது ஏன் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து பேசலாம். கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய பிரச்சனைகள், இவற்றை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாம் விரிவாக பேசி வருகின்றோம். இவர்களுக்கு அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதங்கள் என்ன, இவர்களுடைய நெடுநாட்களாக நிறைவேறாத கோரிக்கைகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாம் பார்த்து வருகின்றோம். இடைவெளிக்கு முன்னாடி இந்த எத்தனால் சார்ந்து இந்த ஒரு எரிபொருளாக எத்தனால பயன்படுத்தணும், இதன் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இருக்கிற ஒரு கோரிக்கை கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கையாக நெடுநாட்களாக இருக்கிறது. இதைத்தான் நான் திரு பொன்னையன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திரு பொன்னையன், இந்த எத்தனால் அதாவது ஒரு எரிபொருளாக பயன்படுத்துறதுக்கான நடவடிக்கை வேணுங்கிறது இன்றல்ல, தொடர்ந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கரும்பு விவசாயிகளால். ஆனால் அதற்கு மாற்றுவாதமும் வைக்கப்படுது. இது உணவு உற்பத்தியும் உணவு பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்கி விடும். எத்தனால் உற்பத்தி அதிகரிக்கலாம், எரிபொருளுக்கு பயன்படலாம், ஆனா உணவு பாதுகாப்பு அதை விட முக்கியம் இல்லையாங்கிற மறுவாதமும் இருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இல்லை மிஸ்டர் அரி அவர்களே, உங்களுடைய கேள்வியிலே ஒரு நியாயம் இருக்கிறது. சமூக நோக்கிலே பார்க்கும் பொழுது எத்தனாலை உற்பத்தி செய்வதற்காக நாம் அதிகமான தண்ணீரையும் நிலவளத்தையும் கரும்பு கொதுக்கி எதிர்காலத்திலே இந்த நாட்டு மக்களுடைய உணவுக்கான பாதுகாப்பு பறிபோய்விடுமே, ஆனால் மொத்த சமுதாயமுமே நெருக்கடியாகிவிடும் என்கிற வாதம் சரியானது. எனவேதான் அரசு திட்டமிட்டு எத்தனால் உற்பத்திக்காக எத்தனை விழுக்காடு நிலத்தையும் அதற்கு எவ்வளவு டன் கரும்பையும் உற்பத்தி செய்வது, எந்த சூழ்நிலையிலே எத்தனாலாக கரும்பை நேரடியாக மாற்றுவது அல்லது துணை விளைபொருளாக இன்றைக்கு சர்க்கரை எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாம் 250 லட்சம் டன் சர்க்கரையை ஆண்டொன்றுக்கு உற்பத்தி செய்கின்றோம் என்று சொன்னால், இதிலே இருந்து நாம் 25% இன்றைக்கு பெட்ரோலிலே எத்தனாலை கலக்கலாம், பிளண்டிங் ரேட்டை 25 விழுக்காடாக மாற்றினாலே அந்த எல்லைக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்டு சர்க்கரை உற்பத்தியோடு வருகிற மொலாசஸிலே இருந்து எத்தனாலை எடுத்து கலக்கலாம் என்றுதான் நாங்கள் முதன்மையாக கோருகிறோமே தவிர, நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை சீர்கெடுத்துவிட்டு நாம் எத்தனாலை தயாரித்து ஒரு சமுதாய நெருக்கடியை உருவாக்குவதற்கு எந்த காலத்திலும் கரும்பு விவசாயிகளோ கரும்பு விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த கரும்பு விவசாயிகளுடைய அமைப்புகளோ கோரவில்லை. எனவே நீங்கள் கேட்பது சரியானது. சமுதாய நலனில் அக்கறையுள்ள அனைவரும் சொல்லுவது, வெளிநாட்டிலே இருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து 10,000 கோடி ரூபாயை அதற்காக செலவழிப்பது, இதனால மீதப்படுத்தலாம். இது ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக இருப்பதனால் மீண்டும் மீண்டும் இது கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே இதற்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்பது இதை எண்ணெய் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், அதுபோக உள்நாட்டில் இருக்கிற ஏகபோக எண்ணெய் நிறுவனங்கள் இதை தடுத்து இதற்கு ஒரு தவறான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே
அரசாங்கம் துணிந்து இதில் முடிவெடுத்து செயல்படுவதற்கு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவருடைய லாபி வலிமையாக இருப்பதுதான் உண்மையை தவிர இவர்களுக்கு உணவு உற்பத்தி பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ அக்கறை இருக்கிறது என்பதெல்லாம் பசப்பலான வார்த்தைகள் என்று நாங்கள் கருதுகின்றோம். எத்தனாலை நாம் நம்பி, அதாவது ஒரு எரிபொருளுக்காக நம்பினோமே, ஆனால் பெரிய அளவுக்கு எரிபொருள் இறக்குமதியை நம்மால கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அது தடுக்கப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் ஒரு லாபி தான், கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபி தான். இது நிச்சயமாக வரப்பிரசாதம் அப்படிங்கிற ஒரு பார்வையே, அதாவது ஒரு கட்டுப்பாடான கொள்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாக இது வரப்பிரசாதம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. மேலும் சில புள்ளி விவரங்களை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். அடுத்ததாக சில புள்ளி விவரங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். கொள்முதல் விலை குறைவாக இருக்கிறதுங்கிற ஒரு புகார் தொடர்ந்து இருக்கிறது. எஸ்ஏபி பிரைஸ் ஆகட்டும், எஃப்ஆர்பி பிரைஸ் ஆகட்டும், இவை குறைவாக இருக்கிறது. உற்பத்தி செலவுக்கு ஏற்பதை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும், ஆலைகள் முழுமையாக பணப்பட்டுவாடா செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. எஸ்ஐபி பிக்ஸ் பண்ணாலும் கூட அதன்படி கொடுக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. மானிய விலையில் உரம், பூச்சி மருந்து அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து எழுகிறது. உயர் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். செலவை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கேற்ப இதங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கரும்பு விவசாயிகள் மத்தியே நாம் எழுந்திருக்கக்கூடியதை நம்மால பார்க்க முடிகிறது. அரசாங்கம் கரும்பு விவசாயிகளுக்காக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்கிறத பார்க்கலாம். 2013-14 ஆண்டுக்கான கொள்முதல் விலை, அதாவது எஸ்ஏபி ஆனது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது 2650 ரூபாய், அதாவது எஃப்ஆர்பியை விட அதிகம். நிச்சயமாக கரும்பு சோகை நிலப்போர்வை அமைக்க 1 கோடி ரூபாய் மானியம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது. நான் இதைத்தான் நமது மதுரை விருந்தினர் திரு சிவசண்முகவேல் அவர்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். எஸ்ஏபி ஆனது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசாங்கத்தால டிசம்பர்ல நினைக்கிறேன் 2650 ரூபாய். ஆனால் இதுவும் போதாது, எங்களோட உற்பத்தி செலவு எவ்வளவு அதிகம், நிச்சயமாக எங்களுக்கு இது பயனளிக்காது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், இது ஏற்புடையதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இந்த ஒரு விலை நிர்ணயம் பற்றி உங்களுடைய கோரிக்கை என்ன, எப்படி பார்க்கிறீங்க? உண்மைதாங்க அண்ணன் பொண்டுச்சாமி என்னோட நாங்க டிசம்பர் 9ஆம் தேதி டெல்லிக்கு 1200 பேரை ஸ்பெஷல் ட்ரெயின் எடுத்து இங்க நாங்க பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணி விலை நிர்ணயமும் எத்தனாலுடைய உபயோகத்தினுடைய தன்மையையும் அங்க ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக வெளிப்படையாக வெளிப்படுத்தணும். அதனுடைய பிரதிபலனாகத்தான் மத்திய அரசு 2650 தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் 2150க்கு மேல இன்னமும் அதனுடைய விலை நிர்ணயம் ஒவ்வொரு தனி கூட்டுறவு சங்க சர்க்கரை ஆலைக்கு கொடுக்கறாங்க. தனியார் சர்க்கரை ஆலை 2250க்கு மேல கொடுக்க முடியாது. மாநில கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு சௌகரியம் பண்ணி கொடுத்தா தான் அதனுடைய பிரதிபலனாக நாங்க பண்ண முடியும். இதை அரசுக்கு நேரடியாக இது எடுத்து செல்லப்பட்டதா எடுத்து செல்லப்படவில்லையா என்பது எங்களுக்குள்ளே ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கிறது. இதன் காரணமாக 2ஆம் தேதி கூட திருச்சியில சீஃபா அமைப்பின் செயலாளர் மூலியமாக நாங்க ஒரு பொதுக்குழு கூடி அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றி அதை கூட வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறோம். அரசுக்கு இந்த ஜாமல பேப்பர்ல கூட கூட வந்திருக்குங்க அதனுடைய விளக்கம். திரு புருஷோத்தமன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். எஸ்ஏபி ஆனது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதன் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா சில பேர் புரிஞ்சுக்கணும். இது உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி, உண்மையை சொல்லியே தரணுங்க. இப்போ 2009 மத்திய அரசு எஸ்எம்பின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை, அது மத்திய அரசாங்கம், எஸ்ஏபின்னா மாநில பரிந்துரை விலை. ஆகவே சப்போர்ட் அக்ரீட் பிரைஸ் என்பது இப்போ அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை எஸ்எம்பி என்ற கொள்கையை மத்திய அரசு 2009 ஜூன்ல மத்திய நுகர்பொருள் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் நியாய மற்றும் ஆதாய விலை என்று மாற்றி அமைத்தது. இதற்கு முன்பு மத்திய அரசாங்கம் எஸ்எம்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது எஃப்ஆர்பி ஃபேர் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் என அறிவித்ததன் மூலம், இதன் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு எஃப்ஆர்பி விலை அறிவித்தால் அதற்கு மேல் மாநில அரசு விலை பரிந்துரைத்தால் எஸ்ஏபி அந்த பரிந்துரைத்தால் அந்த விலையை ஒவ்வொரு மாநில அரசும் தனது கஜானாவிலும் தான் வழங்க வேண்டும் என்று மத்திய இந்த
பொது விநியோக அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாகவே 2009 இதுவரை மாநில பரிந்துரைகளை எந்த மாநிலத்திலும் வந்து பார்த்தா அனுமதிக்கவில்லை, இன்னும் அளிக்கவில்லை. அறிவிப்பு இருக்கு, ஆனால் அமலில் இல்ல. அமல் இல்ல. இததான் வந்து பார்த்தா ஏறக்குறைய 2009 ஜூன் மாதம் மத்திய அமைச்சகம் வெளியிடும் பொழுது உடனடியாக அந்த 2009 நவம்பர் 7 இன்றைக்கு முதல்வர் இருக்கிறார், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு அம்மையார் அவர்கள் வந்து சொல்றாங்க, மத்திய நுகர்பொருள் விவகார உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் SMP என்பதை குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதை நியாய மற்றும் ஆதாய விலை என்று மாற்றியமைத்ததோடு அதனுடைய விலையில் மாநில அரசு கூடுதலாக பரிந்துரை வழங்க வேண்டினால் அந்த விலையை மாநில அரசு தர வேண்டும் என்று கூறி அன்றைக்கு FRP 1296 ரேட்டுடன் 356 ரூபாய் இணைத்து ஏறக்குறைய வந்து பார்த்தா 1650 ரூபாய் தர வேண்டும் என்று தமிழக முதல்வர், இன்றைய தமிழக முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சியாக போது கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அந்த கோரிக்கைக்கு பிறகு 2010 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கலைஞர் சொல்றார், இந்த கரும்பு விவசாயிகள் கோரிக்கை யாரிடம் வைக்கிறார்கள்? மத்திய அரசாங்கம் தான் சொல்லிடுச்சு, SMP ரேட்டுக்கு மேல இப்ப FRP மாத்திட்டு இந்த விலையை வந்து பார்த்தா மேலும் கூட்டி மாநில அரசு அறிவித்தா அந்த விலையை மாநில அரசில் தான் கஜானாவில் தர வேண்டும். சரி, அப்படியே கஜானாவிலிருந்து கூட்டுறவாளிகளுக்கு வழங்கினாலும் தனியார் ஆலைகளுக்கு யார் வழங்குவது? இது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காருங்க. இது உள்ளபடி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தாக்க சிபா அமைப்பிலிருந்து, இந்திய விவசாய சங்கத்திலிருந்து, தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் எல்லா விவசாயம் தெரிஞ்சுக்கணுங்க. இது ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிப்ரவரி இவர் வந்து பார்த்தா கலைஞர் நம்ம விவசாயிகள் கேட்கறாங்க கரும்பு விலையை கூட்டி கொடுங்கன்றாங்க. உடனே அந்த அம்மாவே சொல்றாங்க வந்து பாருங்க, எப்போ 2009 நவம்பர் 6ஆம் தேதி அறிக்கையில மத்திய அரசாங்கம் இந்த சட்டம் போட்டுருச்சுங்க, ஆகவே மாநில பரிந்துரைகளை தர முடியாது, இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தா FRP ரேட் என்று சொல்ற 1298 ரூபாயுடன் நீங்க வந்து பார்த்தா SAP என்கிற 356 ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கலைஞர். அதெல்லாம் அம்மையார் அவர்களே நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கீங்க, என்ன FRP என்பது இருக்கும்போது மாநில அரசு பரிந்துரைகளை அறிவிக்கவே முடியாது, ஆகவே இந்த விவசாயிகள் போராடி யாரிடம் கேட்கிறார்கள்? அப்படி மாநில பரிந்துரை விலையை அறிவிப்பதற்கு எங்களுடைய கஜானாவிலிருந்து எடுத்து தந்தால் தனியார் ஆலைகளிடம் விலை தருவது யாரு? அவர்கள் பிரச்சனை வந்தா வந்து பார்த்து இந்த விவசாயிகள் யாரிடம் முட்டிக் கொள்வார்கள்? அன்னைக்கே சொல்லி FRP என்பது ரேட் அமுலில் இருக்கும் வரை கரும்பு விலை உயர்த்த முடியாது, இதுதான் உண்மை. எல்லா விவசாயிகளும் தெரியும். ஒரு விலை சார்ந்த FRP SAPங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்க இதற்கு மாற்று வழி என்ன? விலை நிர்ணயத்தில் மேலும் தெளிவு பிறக்க என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து வாதிக்கலாம், தொடர்ந்து பேசலாம். சர்க்கரை இனிக்கிறது, கரும்பு இனிக்கிறது, ஆனால் கரும்பு விவசாயம் கசக்கிறதே என்று கரும்பு விவசாயிகள் எல்லாம் சொல்ல, கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகள், இந்த தேர்தல் கோணத்தில் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, பல விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய திரு பொன்னையன் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். இடைவேளைக்கு முன்னாடி இந்த விலை நிர்ணயம் சார்ந்து பேசியிருக்கிறோம். இந்த FRP SAP பலருக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஏன் இந்த குழப்பங்கள் அப்படிங்கிற கேள்வி எழ நான் திரு பொன்னையன் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். சுவாமிநாதன் கமிட்டி சில பரிந்துரைகளை கொடுத்தது. இந்த SAP FRP சில கிரே ஏரியாஸ் இருப்பதை நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விலை நிர்ணயம் சார்ந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் பிளஸ் 50% இதன் அடிப்படையில விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரை கொடுத்தது. இது ஏன் அமலுக்கு வரல? இந்த விடயமானது, இந்த பரிந்துரையானது உங்களுக்கு ஏற்புடையதா திருப்பமையா? அரியவர்களே, அதற்கு முன்பு நான் ஒரு செய்தியை இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீங்களே குறிப்பிட்டீர்கள், கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தந்தி தொலைக்காட்சி உள்ளபடி நிகழ்ச்சியிலே கரும்பு விவசாயிகளுடைய விலையை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்ற குரலை நாங்கள் இங்கே எழுப்பியோம். ஒரே நாளிலே மாநில அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மாநில அரசினுடைய பரிந்துரை விலையாக ஏறக்குறைய 500 ரூபாய் கூட்டி 2650 வண்டி வாடகை உட்பட என்று அறிவித்தார்கள். ஆனால் இன்றளவும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்ட விலையை தனியார் ஆலைகள் கொடுக்கவில்லை. தனியார் ஆலைகளுடைய சங்கம் என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மாநில அரசு அவர்களுக்கு கொள்முதல் வரியை குறைப்பது, இன்னும் இது போன்ற சலுகைகளை கொடுத்தால் தான் கொடுப்போம் என்று இப்பொழுது நடப்பு அரையாண்டிலே நாங்கள் கொடுத்து வருகிற கரும்புக்கு பழைய விலையான 2250 தான் கொடுக்கிறார்கள். முதலில்
கடந்த விலையை பெற்றுக் கொடுத்ததை போல தந்தி தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றி சொல்லி, இன்றைக்கு இந்த அரங்கத்தில் எழுப்புகிற விலை தேர்தல் நேரத்திலே மிக வேகமாக சென்றடைந்து மாநில அரசு அறிவித்த விலையை ஏன் பெற்றுக் கொடுக்கவில்லை, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் மறைக்கிறார்கள். நாங்கள் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே, அங்கே 7 ஆலைகள் இருக்கிறது, ஈரோட்டிலே 4 ஆலைகள், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டோம். கேட்டால் தொழில்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று 3 முறை சொன்னார்கள். நாங்கள் இதை முதலிலே எங்களை ஏமாற்றுவதாக கருதுகிறோம். அதற்கு முன்பு ஒரு செய்தி, புருஷோத்தமன் அவர்கள் சொல்லியதில் ஒரு சின்ன மாறுதல் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு FRP அறிவிக்கிற பொழுது, அந்த விலை கொள்கை கொண்டு வருகிற பொழுது மாநில அரசுக்கு முற்றாக உரிமையே இல்லை என்ற ஒரு சரத்தையும் 5A லாபத்திலே பங்கு கொடுக்கக்கூடிய 1966ஆம் ஆண்டு கரும்பு சட்டத்தினுடைய பார்காவா பார்முலாவையும் நீக்குகிற நடவடிக்கையை சரத்பவார் சதித்தனமாக செய்த பொழுது உத்தரப்பிரதேச விவசாயிகள் லட்சக்கணக்கிலே திரண்டு பாராளுமன்றத்தை முடக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நடந்ததனுடைய விளைவு மாநில அரசுக்கு பரிந்துரை விலை சொல்லலாம் என்ற அந்த திருத்தம் நீக்கப்பட்டு அது இருக்கிறது. மேலும் இன்னொன்றை நான் இங்கே பதிவு செய்தாக வேண்டும். மாநில அரசு கொடுக்கிற விலை, சொல்லுகிற விலையை ஏன் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால், கரும்பு பதிவு பகுதியை மாநில அரசுதான் இவர்களுக்கு தீர்மானித்து கொடுக்கிறது. ஒரு கரும்பு ஆலைக்கு எந்தெந்த பகுதி என்று இவர்கள் பதிவு செய்துவிட்டால் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இன்னொரு பகுதிக்கு கரும்பை கொடுக்க முடியாது, இன்னொரு ஆலை போய் எங்கே கொள்முதல் செய்ய முடியாது. இதை மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். நேரடியாக ஒன்று இதை நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்றையும் நான் இந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் கேட்டதற்கு வருகின்றேன். ஆலைகள் கரும்பை வெட்டிவிட்டு 6 மாதங்களாக கூட விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பதில்லை. இந்த பணம் அறிவிக்கப்பட்ட விலையை குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சக்தி சர்க்கரை ஆலை 4 மாத காலம் 5 மாத காலம் பணம் கொடுக்கவில்லை. இன்னும் பல ஆலைகள் தமிழ்நாட்டிலே கொடுக்காமல் இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே நீங்கள் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டை அமல்படுத்துங்கள் என்று ஒவ்வொரு விவசாய குறைதீர்க்கும் முன்னாலே விவசாயிகள் போராடினாலும் இவர்கள் துரும்பை கூட அசைக்கவில்லை. அந்த ஆலையின் மேலாளரிடத்திலே ஏதோ தயவாக கேட்பார்கள், அவர்கள் சொல்லிவிட்டு செல்லுவார்கள். எனவே முதலில் மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த தயங்குகிறது. இதுதான் உண்மையை தவிர மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பதல்ல. மாநில அரசு தன்னுடைய பதிவு பகுதியை பாதுகாத்துக் கொடுக்கிற பொறுப்பை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஆலை முதலாளிகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். அடுத்தது நான் சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரைக்கு வருகின்றேன். இன்றைக்கு விலையை தீர்மானிப்பதே நாங்கள் கேட்பது, இவர்கள் விலை தீர்மானிப்பதில் எந்த விதமான அறிவியல் முறையும் இல்லை. ஏதோ டெல்லியிலே இருக்கிறவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஒரு கணக்கை போட்டு என்னமோ டெல்லியிலே, உத்தரப்பிரதேசத்திலே, மகாராஷ்டிராவிலே, தமிழ்நாட்டிலே எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கிறது உற்பத்தி செலவிலே. சாமிநாதன் பரிந்துரைப்படி உற்பத்தி செலவோடு 50 விழுக்காட்டை கூட்டி C2+50 என்கிற பார்முலாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் டெல்லியிலே சரத்பவார் அவர்களை சந்திக்கிற பொழுதும் சொன்னோம். எல்லா விவசாய அமைப்புகளுடைய கோரிக்கையும் எங்களுடைய உற்பத்தி செலவோடு 50 விழுக்காட்டை சேர்த்து கரும்புக்கு மட்டுமல்ல எந்த பொருளுக்கும் நீங்கள் விலை தீர்மானித்தால் அதில் பிரச்சனை இல்லை, முதலில் அதை கரும்புக்கு கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்தால் இந்த 2 மாநில அரசுகளும் குழப்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. C2+50 ஸ்டாச்சுட்டரி ஆக்குங்கள், மேண்டேட்டரி ஆக்குங்கள். அதை கொடுத்தாக வேண்டும் என்று நீங்கள் ஆக்கிவிட்டால், அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை கொடுக்காத ஆலை முதலாளிகள் குற்றவாளியாக்கப்படுவார்கள். ஆனால் இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். காரணம், பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு முதலாளிகளுக்கும் வியாபாரத்தில் சண்டை வருகிற பொழுது அவர்கள் வெளிநாட்டு முதலாளிகளை காப்பாற்ற துடிக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆலை முதலாளிகளுக்கும் எங்களை போல ஏழை விவசாயிகளுக்கும் இந்த விலை தீர்மானிப்பதில் பிரச்சனை இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது. பரிந்துரைகள் அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது C2+50 உற்பத்தி செலவு பிளஸ் 50% என்பது விவசாயிகளுக்கு ஏற்புடையது. இது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் எமது மதுரை விருந்தினர் திரு சிவசண்முகவேல் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னது போல SAP நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தனியார் ஆலைகள் அதன் அடிப்படையில் வழங்குவதில்லை, தாண்டி டயத்துக்கு கிடைக்கிறது இல்ல பணம், அதிலும் நிறைய பாக்கி இருக்கிறது அப்படிங்கறத குறையாக இருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் முன்னிறுத்த விரும்பக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த நிகழ்ச்சி வாயிலாக?
கரும்பு உற்பத்தி வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தான் கரும்பு உற்பத்தி உண்டுங்க. ஆனா கரும்பு உற்பத்தி வந்து இப்ப வந்து 100% 60% வந்துருச்சு. 60% இந்த ஆண்டு வந்து இன்னும் 40% குறைஞ்சு போக மாட்டிருக்கு. இதனுடைய முழு முதற் காரணம் என்னன்னா நீர்நிலை ஆதார நிலை குறைந்து கொண்டே போகிறது. மேலும் மேலிருந்து மழைக்குண்டான வழிவகை எதுவுமே இல்லை. நீர்நிலை குறையறதுனால கரும்பு உற்பத்தி இன்னும் மேலும் கீழே குறைஞ்சிக்கிட்டே போற சூழ்நிலையா உருவாகிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு நடுப்புற இந்த ஆண்டு வந்து 40 டன் விளையக்கூடிய வயல் குலை நோய் வந்து கரும்பினுடைய வேகம் நீர்நிலை சரியில்லாத காரணத்தினால் 20 டன்னு சராசரி ஒரு ஏக்கர் வந்து 20 டன்னு தான் ஈல்டு கண்டிருக்குங்க. அந்த ஈல்டினுடைய உற்பத்தி செலவு கணக்கு பண்ணி பார்க்கும்போது வாங்கிய கடனை கூட அடைக்க முடியல. அதற்கு வந்து மேற்கொண்டு வெட்டுக்கூலி, அதன் உற்பத்தி செலவு, இது எப்படி சமாளிக்க போறதுங்கிற ஒரு சூழ்நிலைய விவசாயிகள் வந்து ரொம்ப தடுமாற்ற நிலையில இருக்காங்க. விவசாயிகள் வந்து நாட்டின் முதுகெலும்புங்கிறாங்க. விவசாயியை பத்தி யாருமே இந்த அரசு வந்து எந்த நிகழ்வும் கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ வருதா போகுதா சொல்றோமா, எந்த செயல்பாடுகள் இல்லையே ஒழிய வாக்குறுதியில் இருக்க ஒழிய செயல்பாட்டில் அந்த நிலைப்பாடுகள் எதுவுமே இல்லை. இதனால கரும்பு உற்பத்தி வந்து மேலும் குறைந்து கொண்டே போகுங்கிற ஒரு அச்ச உணர்வோட இருக்குங்க. கரும்பு உற்பத்தி குறைவதற்கான ஆபத்துகள் இருக்கிறது. விவசாயிகள் இதை விட்டு போர்த்துக்கான சூழல் தான் பெருகி வருகிறதுங்கிறது குறையாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள், பிரதான கட்சிகள் இந்த தேர்தலிலும் சரி முந்தைய தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதுல இடம்பெறாத மேலும் கோரிக்கைகள் என்ன? தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் பார்க்கிறோம். அரசியல் கட்சிகள் போன தேர்தல், அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த தேர்தலிலும் சரி விவசாயிகள், குறிப்பாக கரும்பு விவசாயிகளை மையப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, அதுல இடம்பெறாத அம்சங்கள் என்னங்கிறதையும் இப்ப பார்க்க இருக்கின்றோம். பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டு கட்சிகள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2011 தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் வேளாண்மை கடன் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற அம்சம் இடம்பெற்றிருந்தது. விவசாய சேவை மையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற அம்சமும், வேளாண் உற்பத்தி கருவி வங்கி ஏற்படுத்தப்படும் அம்சமும் இடம்பெற்றிருந்தது. இயற்கை வேளாண்மை பிரிவு உருவாக்கப்படும், அதை ஊக்குவிக்கிறதுக்கான அந்த பிரிவு உருவாக்கப்படும் ஒரு அம்சம் இருந்தது. இப்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய 2014 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையை 3 மாதத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அம்சத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இடுபொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலையை அவ்வப்போது உயர்த்த வலியுறுத்தல் என்ற அம்சமும், கொள்முதல் விலை ரூபாய் 3500 நிர்ணயிக்க வலியுறுத்தல் என்ற அம்சமும் இடம்பெற்றிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் 2011 தேர்தல் அறிக்கையில 1000 டன் உற்பத்தி இலக்கு வைத்து செயல்படப்படும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. 1,00,000 ஹெக்டேரில் சாகுபடி 2 மடங்கு உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை என்ற அம்சம் இடம்பெற்றிருக்கிறது. கொள்முதல் விலை ரூபாய் 2500 அப்படிங்கிற அம்சம் 2011 தேர்தல் அறிக்கை இருந்தது. ஆலைகள் நவீனமயம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அம்சமும், உடனடி பட்டுவாடா, பணப்பட்டுவாடா உடனடியாக இந்த தாமதமின்றி செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஏற்றுமதியை ஊக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதிய எத்தனால் கொள்கை வகுக்கப்படும் என்ற அம்சமும் இடம்பெற்றிருந்தது. இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் உற்பத்தி பெருக்கம், கரும்பு உற்பத்தி பெருக்கம் என்பது இலக்காக வைத்து செயல்படப்படும் என்றும், புதிய உத்திகள், இயந்திரமயமாக்கல் இவையெல்லாம் அம்சமாக இருக்கும் என்றும் இந்த 2014 தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. நீர்ப்பாசன வசதி, இது சார்ந்த விளக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. என்ன செய்யப்படும் என்பது பற்றி, கடன்களை குறித்த காலத்தில் செலுத்தினால் வட்டி தள்ளுபடி, அதாவது இன்ட்ரெஸ்ட் வைவர் செய்யப்படும் என்ற அம்சம் இடம்பெற்றிருக்கிறது. அகில இந்திய அளவில் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்படும் என்ற அம்சமும் இந்த அறிக்கையில் இருக்கிறது. நான் இதைத்தான் திரு சிவ சண்முகவேல் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த வாக்குறுதிகள் 2011 2 கட்சிகளாலும் கொடுக்கப்பட்டது, இந்த முறையும் 2 திராவிட கட்சிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இடம்பெறாத சில கோரிக்கைகள் என்ன, இல்ல இவையெல்லாம் முக்கியமான அம்சங்கள், இவையெல்லாம் அமலாகினால் நிச்சயமாக எங்களுடைய குறைகள் தீரும் நம்புறீங்களா? இல்ல குறைகள் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாக்க நாங்க அதை செய்யறோம்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தாக்க நாங்க அதை செய்யறோம்னு இவங்க சொல்லுவாங்க. இதை மாறி மாறி இவங்க சொல்லி முதுகு மேல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. விவசாயிகள் என்றால 2 அரசுகளுக்கும் பிடிக்காத ஒன்று.
மற்ற நிலைகள் இருக்கின்ற எல்லா பொருளாதாரத்தின் மூலமாகவும் வேலைக்கு செல்கின்ற அரசு மூலியமாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கிறது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்க இருக்க கீழோங்கி தேய்ந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இந்த வேலை வாய்ப்பு, தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மாநிலங்கள் உள்ளது போல, மற்ற மாநிலங்கள் உள்ளது போல நம்ம மாநிலத்திலையும் அந்த வேளாண் உற்பத்தியை பணி வேலைகளாக அமர்த்தி அதை சிறக்க செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இதனால் வேலை வாய்ப்பு, கூலியார் பிரச்சனை, விவசாயம் பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால இந்த ஊரக வேலை வாய்ப்பின் காரணமாக எல்லாம் போய் அமர்ந்து வேலை செய்வதும் இல்லை, அமர்ந்து பொழுதை போக்கி வீணாக பணத்தை வாங்கி கொண்டு விவசாயம் பாதிக்கப்பட்டு சீரழிந்து போய் கிடக்கிறது. இதனால் இவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதிகள் கேட்க இனிமையாக இருக்குமே ஒழிய சர்க்கரையை போல நடைமுறைக்கு இது சாத்தியக்கூறாக இல்லாத நிலை. இதுதான் இதனுடைய உண்மை நிலவரம். இதைத்தான் திரு புருஷோத்தமன் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய பார்வைகள் என்ன? சில வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கிறது, போன தேர்தல் அறிக்கையும் இருந்தது. இதுல இடம்பெறாத முக்கிய அம்சங்கள், இதுல இருக்கக்கூடிய அரசியலை தாண்டி இதுல இடம்பெற்றிருக்க வேண்டிய, இல்ல இடம்பெறாத உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அப்படின்னு என்ன பட்டியலிடு? இப்போ நீங்க சொன்னீங்க கரும்பு மூடாக்கு 1 கோடின்னு, ஏறக்குறைய 6 லட்சம் ஏக்கருக்கு இந்த 1 கோடி ரூபாய் என்பது ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய்னா 0.3% தானங்க தர்றாங்க. அடுத்து இப்ப வேளாண் கருவிகளுக்காக இந்த பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஏறக்குறைய பவர் டீலரு, அடுத்து உழவு கருவிகள் வாங்கறதுக்காக ஒரு பிளாக்கு ஒரு ஒன்றியம் 56 கிராமங்கள் இருக்கிற ஒரு ஒன்றியம் 3 பவர் டீலர் தானே கிடைக்கும். 20,000 பண்ணை குடும்பங்கள் இருக்கிற குடும்பத்திற்கு 3 பவர் டீலர் தான். ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் 1000 பார்த்தா எந்திர கருவிகள் தான் வாங்குவாங்க. ஆகவே இது குறைவான ஒதுக்கீடு. அடுத்ததாக துல்லிய கரும்பு திட்டம் ஒண்ணுங்க, அதாவது குழி முறையில் நடவு அப்படின்னு சொல்லிட்டு கரும்புங்க. அதுக்காக 12,500 கோடி ஏக்கர், 12,500 ஏக்கர், 6 லட்சம் ஏக்கர் மொத்தம் கரும்பு சாகுபடியில் இவங்க டெமோ பண்றது 12,500 ஏக்கர் என்பது 0.2%, மிக மிக குறைவானது. மேலும் இந்த பட்ஜெட்ல நீங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 1,27,000 கோடி மாநில மொத்த வரி வருவாயில் நிர்வாக செலவிற்காக 63,000 கோடியும், கடனுக்கு வட்டி 14,100 கோடியும், 49,000 கோடி என்பது இலவச திட்டங்கள் என்று ஜனங்கள்லாம் சொல்றாங்க பாருங்க. மக்களோட வரிப்பணம் சமூக பாதுகாப்பு திட்டம்னு தான் நிதிநிலை அறிக்கையில் இருக்குங்க. எங்கேயுமே இலவசம் இல்லை. மக்களோட வரிப்பணம் சமூக பாதுகாப்பு திட்டமாக விலையில்லா பொருளாக தர்றாங்க. ஆகவே இலவசம் யாரும் இந்த மாண்புமிகு தமிழக முதல்வரோட பணமோ இதுக்கு முன்னால் இருந்த மாண்புமிகு கலைஞர் அவர்களுடைய பணமோ இல்லைங்க. மக்களோட வரிப்பணம் அங்க சமூக பாதுகாப்பு திட்டம் தரும்போது 49,000 கோடி செலவு பண்ணும்போது விவசாயத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? 1990 இருந்து எங்களுக்கு என்ன இலவச மின்சாரத்துக்கு கிடைத்தது போல இலவச மின்சார மானியத்துக்காக 1,400 கோடியும், உழவர் பாதுகாப்பு திட்டத்திற்கு தமிழக அளவில் 1,100 கோடியும், நெல் கொள்முதலுக்கு ஊக்கத்தொகையாக 140 கோடியும், வட்டி தள்ளுபடிக்காக 200 கோடியும், அப்புறம் 240 கோடி இந்த பயிர் காப்பீட்டுக்கு மாநில அரசினுடைய பங்கு தொகை. ஏறக்குறைய இது மொத்தமே 3,080 கோடி. எங்களுக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட் 1,27,000 கோடியில எங்களுக்கு 3,030 கோடி என்பது எங்க இருக்குது? இன்றைக்கு அந்த 49,000 கோடி சமூக பாதுகாப்பு திட்டத்தில் 5,500 கோடி ரூபாய் ரேஷன் அரிசி மானியம், முதியோருக்கு 5,500 கோடி. இந்த விவசாயிகளுக்கு நேரடி அது எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவையெல்லாம் இலவச விதை, இலவச உரம் என்று தரணுங்க. இன்னைக்கு அதாங்க எங்களுக்கு தேவை. மிக்சி கிரைண்டர் என் வீட்டுல ஏற்கனவே இருக்குதுன்னு பார்த்தாக்கா, லேப்டாப் என் பையன் எது உபயோகமாக போகுது? லேப்டாப் யாருக்கும் தராங்க, சைக்கிள் தராங்க. என் வீட்டுல 4 சைக்கிள் இருக்குது. அரிசி என்பது எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஏன் அரிசி எங்களுக்கு பிள்ளைகளுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது தேவை. நிச்சயமாக அந்த லேப்டாப் இருக்கிறதாலதான் நான் இத்தனை செய்தி நெட்ல பண்றது. இன்னொன்னு கரும்பு விலை கொள்கை சொன்னீங்க இல்லையா, இதனுடைய என்னன்னாக்கா 1962 63 வரைக்கும் பார்த்தாக்கா கட்டுமானம், கரும்பு கட்டுமானம் 9.4 இருந்ததுங்க. அடுத்ததாக அரசு பார்த்தா கரும்பு சட்டம்னு போட்டு ஏறக்குறைய 2005 வரை 8% இருந்ததுங்க. விவசாயத்துக்கான அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்திய பட்ஜெட்லயும் சரி மாநில பட்ஜெட்லயும் சரி குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குறைத்தான் இருக்கிறது. நான் இதைத்தான் திரு பொன்னையன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய பார்வை இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய பிராமிசஸ் தாண்டி விவசாயிகளுடைய நெடுநாள் கோரிக்கைகள் என்ன பட்டியலிடுவீங்க, எப்படி பார்க்கிறீங்க?
நண்பர் அரியவர்களே, நான் மிக முக்கியமான உங்கள் மூலமாகவும் தந்தி தொலைக்காட்சி மூலமாகவும் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இன்று கரும்பு உற்பத்தியிலே மிக நவீனமயமான வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஒன்றை பட்டியலிட்டீர்கள். விதையை செய்கிறோம், எங்களுக்கு அதெல்லாமே வேண்டாம். இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை விவசாயத்திலே தண்ணீர் பாய்ச்சுவதிலே. இன்றைக்கு சொட்டு நீருக்காக ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு மாறிவிட்டோம். மிக மிக தேவை மின்சாரம். இந்த 2 நாளைக்கு முன்பு வரை விவசாயிகளுக்கு 3 மணி நேரம் தான் மின்சாரம் கொடுக்கிறார்கள். நன்றாக பதிவு செய்யுங்கள், செய்கிறேன். பகலிலே 3 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கிடைத்தது. 2 நாட்களாக 2 மணி நேரமே கிடைக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமல் இவர்கள் வாய்மொழியாக சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா சொன்னார் 2011 6 மாதத்திலே மிக மின் மாநிலமாக மாற்றுவோம் என்றார். நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து கிராமப்புற விவசாயிகளுக்கு கட்டுப்பாடற்ற மும்முனை மின்சாரம் கேட்டோம். சட்டசபையில 2012 நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார்கள், பகலிலே 6 மணி நேரம் தருகிறோம், இரவிலே 10 மணி நேரம் தருகிறோம் என்றார். இன்றளவும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிராமப்புற விவசாயிகள் அனைவருக்கும் கிராமப்புற தொழில்களுக்கும் சேர்த்து 3 மணி நேரம் கொடுத்தார்கள். முந்தா நாள் வரை, நேற்றிலிருந்து 2 மணி நேரம் ஆக்கி இருக்கிறார்கள். சொட்டு நீர் அமைப்புகள் எப்படி இயங்கும்? இன்றைக்கு இருக்கிற நீர் பற்றாக்குறையில் நாங்கள் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு ஆழ்குழாய் கிணறை பயன்படுத்துகிறோம். அதை எடுத்து கிணத்திலே சேமித்து சொட்டு நீர் வழியாக இயக்குகிறோம். எனவே முற்ற முழுக்க எந்த கரும்பு விவசாயமானாலும் மொத்த விவசாயமும் மின்சாரத்தினால் முடங்கி போகிறது. இவர்கள் பின்பற்றுகிற கொள்கைதான் இதற்கு காரணம். 192 குளிரூட்டும் நிறுவனங்களுக்கு 500 மெகாவாட் மின்சாரத்தை நாளொன்றுக்கு கொடுக்கிறார்கள். இதை குறைத்தால் ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு 2 மணி நேரம் விவசாயம் கூடுதலாக கொடுக்கலாம். 31 விவசாயிகளுக்கு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. திரு புருஷோத்தமன், சுருக்கமா உங்களுடைய பார்வை நிகழ்ச்சி. 2010 மார்ச் 4 தமிழக அரசனுடைய 4 ஆண்டு சாதனையில் சொல்லியிருக்காங்க. 54வது பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 36,84,000 மின் இணைப்பு கொடுத்துட்டா சொல்றாங்க. இதுல 251 சப்ஸ்டேஷன் அமைச்சிருக்கா சொல்றாங்க. சப்ஸ்டேஷன் மூலமாக 187 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பண்ணிருக்காங்க. இப்ப செய்யார் பக்கத்துல ஒரு சிப்காட் வந்துருக்குங்க. அது என்ன பண்ணுது? ஒரு 20 கரண்ட் பார்த்தா ஒன்னா இழுத்துக்குது. இல்ல, தொழில் வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை. உற்பத்தி பெருக்காமல், மின் உற்பத்தி பெருக்காமல் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பார்த்தா பண்ணாங்க. ஏறக்குறைய 26,000 வீடுகளுக்கு கோரிக்கை என்னது சார்? இது சலுகைகள் காட்டப்படுதுங்கிறது உங்களுடைய பார்வை, உங்களுடைய கோரிக்கைகள். எங்களுடைய கோரிக்கை என்ன? இன்றைக்கு கரும்பு FRB சட்டத்தின் மூலம் 9% வரதாக இருந்தா தான் தருவன்றாங்க. இப்போ பல தனியார் ஆலைகளில் விலை இந்த 2,350 தராது. ஏனென்றா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கரும்பு இந்த சக்கரை பார்த்தா இன்னும் வியாபாரம் ஆகலப்பா, ஆகவே இறக்குமதி பார்த்தா வருது, அதனால எங்களுக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பல ஆலைகள்ல பார்த்தாக்கா 2,350 100 ரூபாய் வாடகை போக, 2,350 100 ரூபாய் வாடகை போக 2,250 தான் சொல்றாங்க. இப்போ விழுப்புரம் முண்டியம்பாக்கம் இந்த சர்க்கரை ஆலையில, அந்த ஆலையில 70 நாள் பட்டுவாடா இருக்குங்க. கடந்த 45 வருஷமா எங்கிற ஆம்பூர் ஆலையில 30 நாள் பட்டுவாடா இருக்குங்க. பல ஆலைகள்ல பார்த்தாக்கா பட்டுவாடா எல்லாம். இப்போ நேற்று முழுவதும் பார்த்தா ஒரு 26 ஆலைகளுக்கு போன் பண்ணி கேட்டுறாங்க. சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, இந்த இறக்குமதி சர்க்கரையால உள்ளூர்ல அந்த தேங்கி கிடக்குது ஆலைகள்ல இருக்கிறது, இந்த சர்க்கரை ஆலைகளை விற்க முடியல, அதனால எங்களுக்கு பணம் பட்டுவாடு பண்ண முடியல. இந்த பார்த்தா 1,650 ரூபாய் இருக்குது இல்லையா, இப்ப 250 தந்துடுறோம், மீதி பாக்கி தரோம். இறக்குமதி, ஏற்றுமதி, இது சார்ந்து பல கோரிக்கைகள், மின்சார தேவை, இது சார்ந்து கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கை பட்டியல் அப்படிங்கிறது நீண்டதாக இருக்கிறது. இது நிறைவேறாதனால கரும்பு விவசாயம் கசக்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வையாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த அரசாங்கம், அதாவது அடுத்த மத்திய அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம்.